சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் 15 பேர் பன்னீர்செல்வத்தின் அணியில் இணைந்துள்ளார்கள் என்ற தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உட்கட்சி மோதல் அதிகமாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி என்ற தனி நபருக்காக அதிமுக ஒற்றுமை இல்லாமல் தற்பொழுது தொண்டர்களுக்கிடையே மோதல்களும் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் களப்பணிகள் மேற்கொள்ள முடியாத சூழலும் கடந்த 7-8 தேர்தல்களில் அதிமுக தோல்வியும் 2 இடைத்தேர்தல்களை புறக்கணிக்கக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கிறது என்றால் தலைமையின் செயல்பாடுகள் சரியில்லை என்று கூறி அதிமுகவின் 15 முன்னாள் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் அவர்களது அணியில் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒற்றுமை என்பதுதான் திமுகவை வீழ்த்தக்கூடிய மிக முக்கியமான மக்களின் செல்வாக்காக பார்க்கப்படும். ஆனால் கட்சியின் செயல்பாடுகளும் அதிமுகவின் ஆட்சி காலத்தின் பொழுது செய்த நலத்திட்ட உதவிகளையும் தொண்டர்கள் மக்களிடம் பேச தற்பொழுது இயல முடியவில்லை. அதற்கு காரணம் மேலிடத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம், அவர்களது செயல்பாடுகள், அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே இருக்கக்கூடிய குளறுபடிகள், ஒற்றுமை இல்லாததுதான் தற்பொழுது தொடர் தோல்விக்கு காரணம் என்பதையும் தொண்டர்கள் கூறியுள்ளனர். நீங்கள் எத்தனை கட்சிகள் வேண்டுமானாலும் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதிமுக ஒற்றுமை இல்லை என்றால் அது நிச்சயமாக படுதோல்வியை தான் தழுவும் என்று நிர்வாகிகள் மாஜி அமைச்சர்களிடம் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் முதலில் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பல மாஜி அமைச்சர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வருகின்றனர். இதனால் பன்னீர்செல்வம் அவர்களது அணியில் 15 மாவட்ட நிர்வாகிகளும் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று கூறி 15 முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது கூறுவது சரியா தவறா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கிறது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு. அதிமுக வெற்றி அடையுமா என்பதை தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலிடம் இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நாம் செய்வது சரியா தவறா என்பது புரிய வரும்.